Hi hello friends, welcome to Athalia Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல பிகினர்ஸ்க்கான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஜர்தோசி எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படினு பார்க்கலாம். நான் நார்மல் நீடில்ல ஸ்டிட்ச் பண்ண போறேன். இது ரொம்ப சின்ன சைஸ்னால நார்மல் நீடில்ல ஸ்டிட்ச் பண்ண போறேன். நீங்க எப்பவும் ஜர்தோசி வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வளைஞ்சு இருக்கும். லைட்டா இப்படி வந்து இழுத்தீங்க அப்படினா நேராயிரும் பாருங்க. இந்த மாதிரி இழுக்கும்போது வந்து நேராயிரும். ரொம்பவும் இழுத்துற கூடாது. இந்த மாதிரி நேராயிரும். நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கணும். திலகம் ஷேப்னா இந்த மாதிரி வச்சு பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு நூலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நீடி அந்த ஜர்தோசி மேலே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு தெரியாது. பாருங்கள், நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து ஊசி வந்து குத்துனீங்களோ அதே இடத்துலையே வந்து குத்தணும். பாருங்கள், இந்த இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. நம்ம கொஞ்சம் பெருசாக கட் பண்ணாலும் இழுத்தோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் விரிஞ்சிருக்கும். நம்ம இப்படி வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணும்போது இப்படி லைட்டாக வந்து நீங்கள் அடியில் பிடிச்சி த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள், கரெக்டாக இதில் இந்த திலகம் ஷேப்பில் வந்து கரெக்டாக பொருந்திக்கும். அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கட் பண்ணாலும் வந்து சின்னதாக கட் பண்ணிடாதீங்க. பத்தாத மாதிரி கட் பண்ணிட்டால் அது வந்து சரி பண்ண முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் வந்து பெருசாக கட் பண்ணி இழுக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் விரிவடையும் இல்லையா, நீங்கள் பெருசாக கட் பண்ணும் போது இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சிங்கிள் த்ரெட்டாக போட்டு தைச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து நான் தைச்சதே வந்து தெரியல பாருங்கள். அந்த த்ரெட்டே வந்து மேலே உங்களுக்கு தெரியாது பாருங்கள். இப்போ இது மேலே 4 ஸ்டிச் போட்டிருக்கேன். இருந்தாலும் அந்த த்ரெட்டே உங்களுக்கு வந்து தெரியல பாருங்கள். ரொம்ப நீட்டாக இருக்குது. ஃபினிஷிங்கும் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், ஆரம்பித்த இடத்துலையே வந்து நம்ம முடிக்கணும். சுற்றி போட்டிருக்கனால பாருங்கள், அந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம ஜர்தோசி வந்து கொஞ்சம் இழுத்து விட்டு போட்டதுனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இழுத்து விட்டு போடும்போது அந்த த்ரெட்டு சிங்கிள் த்ரெட்டாக போடும்போது அது வந்து உள்ளே போயிடுது பாருங்கள். நம்மளுக்கு த்ரெட்டே வெளியில் தெரியல. அதுக்கு நீங்கள் பெருசாக ரொம்ப கட் பண்ணிடக்கூடாது. பாருங்கள், இந்த திலகம் ஷேப்போட பாருங்கள் கொஞ்சம் இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். தான் இந்த இடத்துல பார்த்திங்களா, இவ்வளோ பெருசாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் இழுத்து விட்டு போடுறதுனால இவ்வளோ பெருசாக நம்ம கட் பண்ணுறோம் பாருங்கள். இந்த மாதிரி இவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது நம்மளுக்கு. இதுவே பாருங்கள், நீடியில் போட்டுட்டு நம்ம வந்து எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துலையே வந்து போடணும். போடும்போது பாருங்கள், இதோட பாருங்கள் நான் லூஸாக விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. நான் இப்போ வந்து த்ரெட்டை வந்து இழுக்கிறேன். அடியில் இழுக்கும் போது பாருங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடுது. இங்கே பார்த்தீங்களா, இந்த கரெக்டாக இப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 4 பக்கம் வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். ரொம்பவும் இழுத்துடக்கூடாது. கரெக்டாக அந்தளவுக்கு மட்டும் இழுத்துட்டு போடணும். ஸ்டிச் போடுறோம் பாருங்கள். இந்த சைடு உங்களுக்கு அந்த ஸ்டிச் போட்டதே வந்து தெரியாது. இது கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் போடுங்க. நீங்கள் ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் கிராஸாக போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த மேலே தெரியும். ஆனால் கரெக்டாக நீங்கள் அந்த ரவுண்டு எந்த ஷேப்பில் போகுதோ அதே ஷேப்லேயே கரெக்டாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பாருங்கள், இந்த உள்ளார போயிடும். இப்படி இழுக்கும் போது பாருங்கள், இந்த ஸ்டிச் உள்ளார போயிடுச்சு பார்த்தீங்களா, இந்த கேப்பில் வந்து போயிடுச்சு. ஆனால் இந்த பக்கம் வந்து சைடாக போட்டுட்டேன், அதனால் உங்களுக்கு தெரியுது. கரெக்டாக அந்த நேருக்கு கரெக்டாக போட்டுட்டிங்க அப்படின்னா அது தெரியாது. நீங்கள் கிராஸாக ஸ்லாண்டிங்காக போடும்போது அந்த ஸ்டிச் வந்து அப்படியே தெரியும் பாருங்கள். இப்போ இதுவும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ணதே வந்து தெரியாது.